Assalamu alaikum and hi everyone. Welcome back to another episode of ARB Recipes. இன்னைக்கு நம்ம ARB கிச்சன்ல நம்ம பார்க்க போறது the king of sweets பாதாம் ஹல்வா. சுலபமாக செய்யக்கூடிய இந்த பாதாம் ஹல்வாக்கு தேவை பொறுமை மட்டும்தான். ஒரு பர்ஃபெக்டான பாதாம் ஹல்வாக்கு நீங்கள் ரெண்டு ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அது என்னென்னு உங்களுக்கு தெரியணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 2 கப் பாதாமை ஒரு அரை மணி நேரத்துக்கு சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோட தோல்களை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். பாதாமுடைய தோலை ரிமூவ் பண்ணதும் நம்ம ஒரு கொரகொரப்பான பேஸ்ட்டாக பாதாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஜாஸ்தி தண்ணீர் ஆட் பண்ணாதீங்க. தேவைப்பட்டதுன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணீர் மட்டும் ஆட் பண்ணி மணல் பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஹல்வாவுடைய டெக்ஸ்டர் ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிடும்போது அந்த ஆல்மண்ட் கிரானுல்ஸ் நமக்கு வாயில் கிடைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கப் பாதாமுக்கு 2 கப் சுகர், 1 கப் பால் தேவைப்படும். நீங்கள் எந்த கப்பால் பாதாம் அளந்தீங்களோ அதே கப்பால் சுகரையும் அளந்துக்கோங்க. ஏன்னா சுகர் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ஹல்வா கூல் ஆனதும் மேலே கிறிஸ்டல் போல் ஃபார்ம் ஆகிடும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது. இப்போ நம்ம ஹல்வா பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல 1 கப் பாலை நம்ம சாஸ் பேனில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க பாதாம் பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பாதாம் விழுது பால் கூட நல்லா சேர்ந்ததும் இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஆகும் அதை நல்லா கெட்டி ஆகிறதுக்கு. ஒரு 2 நிமிஷம் போல் இது நல்லா திக்காகிற வரைக்கும் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஹல்வா நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இதில் ஃப்ளேவருக்காக நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குங்குமப்பூவோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அரை டீஸ்பூன் அளவு கூட குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் அடிஷ்னலாக ஃபுட் கலரும் சேர்க்க வேண்டியதில்லை. குங்குமப்பூவே ஹல்வாவுக்கு நல்ல ஒரு அழகான கலரை கொடுக்கும். நான் 2 பிஞ்ச் அளவு தான் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். அதனால் நல்ல கலருக்காக ஆரஞ்சு ஃபுட் கலரும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கப் சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதும் ஹல்வா நல்லா இழகி வரும். கைவிடாமல் திருப்பவும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டே கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஹல்வா நல்லா திக்காகும். ஹல்வா திக்கானதுக்கு அப்புறமா நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஹல்வா இப்போது திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நம்ம இதில் நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததும் நீங்கள் திரும்பவும் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஹல்வா ரெடி ஆகிற வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் ஹல்வா நல்லா பர்ஃபெக்டான டெக்ஸ்டரில் நமக்கு கிடைக்கும். இந்த ஹல்வா நல்ல பர்ஃபெக்டான டெக்ஸ்டரில் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு 12 டேபிள் ஸ்பூன், அதாவது 150 கிராம் போல் நெய் தேவைப்படும்.
விட்டு வர பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல் பேனில் ஒட்டாமல் ஹல்வா வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஹல்வா இப்போ பேனில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது ஹல்வா பேனில் ஒட்டாமல் நம்ம ஸ்பேச்சுலா கூடயே சுற்றி வருது. இப்போ ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ஹல்வா பேனில் ஒட்டாமல் நம்ம ஸ்பேச்சுலா கூடவே நல்லா சுற்றி வருது பார்த்தீங்களா? இதுதான் இதனுடைய பதம். நான் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆல்மண்ட் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணலாம். அது டோட்டலாகவே உங்களுடைய ஆப்ஷன் தான். அவ்வளவுதான், நம்மளுடைய பாதாம் ஹல்வா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆரஞ்சு கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப யம்மியாக இருக்கு இல்லையா? நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. மறக்காமல் ஏஆர்பி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.